காவியா வந்து உண்மையை நிரூபித்து வந்து அழகாக வந்து தீபக்கை காப்பாற்றுறாங்க. அதனால தீபக் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. காவியாவுக்கு வந்து கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாரு. அதுக்கு காவியா கையை எடுத்துகிட்டு ஓவராக படாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சொன்னாலும் என் மேலே இருக்க வந்து அக்கறை காவியாவுக்கு மாறவே மாறாது, என் மேலே உண்மையிலே பாசம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இந்த மாதிரி வந்து தீபக் வெளியே வந்துட்டார். காவியா தான் வந்து இந்த மாதிரி எல்லா வந்து உண்மையும் சொல்லி நிரூபித்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்து தாராவுக்கு வந்து அவங்க தம்பி வந்து சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்டு தாரா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சே இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த காவியா பெரிய ஆளாக தான் இருக்கா தாரா, ஏன்னா பார்த்தல என்ன மாதிரி பண்ணுறான்னு, அவள் வேணும்னே தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். தீபக்கை வளைச்சி போட்டுட்டால அப்படி சொன்னோன்னே அப்படியே தாரா டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து அம்மா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அண்ணன் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு என்னடி சொல்கிற, அந்த காவியா தான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உண்மையில் நிரூபித்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன தான் அவள் கூட்டின்னு வந்திருந்தாலும் தாராவும் முயற்சி பண்ண தானே செஞ்சா, கரெக்டு தான்மா, ஆனால் தாரா நீ வந்து முயற்சி பண்ணி கூட வெளியே வரல, அண்ணனை விடலையா, அவங்க வந்து தான் காவியா அண்ணி தான் அப்படின்னு சொல்கிறவங்க, என்னடி அவளை அண்ணின்னு சொல்கிறியா அப்படின்னோடனே இல்லைம்மா அப்படின்றாங்க. காவியா தான் அப்படி சொல்லி பழகு, அவளுக்கெல்லாம் எந்த மரியாதையும் தேவையில்லை அப்படின்றாங்க. எல்லாம் அவளால் தானே வந்தது, அவள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என் பிள்ளை நிம்மதியாக தான் இருந்திருப்பான், இப்போது அவனை நிம்மதி கெடுக்கிறது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாங்க. தாரா வந்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டோன்னே வந்து இந்த ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. தாராம்மா எங்களுக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்க, என் பையன் வர்றதுக்கு உதவி பண்ணியிருக்க, நான் எங்கே ஆண்டி எடுத்தேன், அவங்க தான் அந்த காவியா தான் அப்படின்னோடனே விடுமா, அவனா ஒரு ஆளுன்னு, அவளால் தானே என் பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை, ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன் ஆண்டி அப்படின்னோடனே என்னம்மா, நீங்கள் இப்படியே தீபக் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்கள் பிள்ளைய உங்களுக்கு கிடைக்க மாட்டார் ஆண்டி அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற, ஆமாம் ஆண்டி, பிரச்சனையோ என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி உங்கள் பிள்ளை உங்கள் கூட தானே ஆண்டி இருக்கணும், நான் கூப்பிட்டா வரமாட்டாமா, காவியா விட்டு நான் வரமாட்டேன், காவியா வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்கிறான், சரிங்க ஆண்டி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற, இங்கே பாருங்கள் ஆண்டி, என்ன தான் இருந்தாலும் அவர் உங்கள் பிள்ளை ஆண்டி, உங்கள் கூட தானே இருக்கணும், இங்கே பாருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆண்டி அப்படின்னோடனே என்னம்மா நீ இப்படி சொல்கிற, எப்படியாவது அவகிட்டேருந்து என் பிள்ளையை பிரித்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னா, அதெல்லாம் நடக்கணும்னா உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கணும்ல ஆண்டி அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிற தாரா, நான் சொல்கிறத செய்யுங்க ஆண்டி, முதல்ல உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்மா, என் பிள்ளை என் கூட இருந்தால் தான் சரியாகும், அவளை பிரிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கும், அவளை பிரித்து இந்த வீட்டை விட்டு நான் அமுச்சிடுவேன் எப்படியாதுன்னு, அது உங்கள் சாமர்த்தியம் ஆண்டி அப்படின்றாங்க. சரி தாரா, நான் போயிட்டு பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவனை வந்துடுவான்ல அப்படின்னோடனே அம்மா அண்ணனை நீ வேணே வந்து வெறுப்பேற்றி அதே மாதிரி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்தி அமுச்சிருக்கேன், அண்ணன் கண்டிப்பாக வராது, நீ போய் கூப்பிட்டா தான் வரும், நீயே போய் கூட்டணுவா அப்படின்னோடனே நான் போக மாட்டேன்டி அவள் வீட்டுக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி யோசிக்காதீங்க, நம்மளுக்கு தேவை அவர் வீட்டுக்கு வரணும், அதுக்காக எதை விட்டு கொடுத்து போய் தானே ஆண்டி ஆகணும் அப்படின்னோடனே சரிம்மா தாரா, உனக்காக தான் நான் போகிறேன், இல்லை நான் போகவே மாட்டேன், நான் போய் கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வருவான், அவள் நான் போய் கூப்பிட்டா தான் அவளும் வருவா, அதனால் நான் போகிறேன் அப்படின்னோடனே ரொம்ப நல்லது ஆண்டி, இந்த விஷயத்தை நான் தான் சொல்லி உங்ககிட்ட வந்து கூப்பிட சொன்னேன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லாதீங்க ஆண்டி, உங்கள் பிள்ளை ஏம்மா நீ செஞ்சது நல்லதை சொன்னால் தானே அவனுக்கும் தெரியும்னோடனே, அது தெரியும் போது தெரியட்டும் ஆண்டி, இப்போ நீங்கள் கூப்பிட்ற மாதிரி போய் கூப்பிடுங்க சரியா அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து காவியாவை பாராட்டிகிட்ருக்கா. காவியா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க, மாப்பிள்ளையை நல்லபடி கூட்டின்னு வந்திருக்க, என்ன தான் காவியா கோவப்பட்டாலும் மாப்பிள்ளை மேலே அவளுக்கு பிரிய இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பாவும். அப்பா நான் சொன்னேன் நான் பிரிய இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து காவியாவும் தீபக்கும் பேசிடுறாங்க. தீபக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசி ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்கள நல்லா கலக்கலப்பாக சிரிக்க வைக்கிறாரு. இதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க. அப்போ கரெக்டாக தீபக்கோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அவங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உடனே என்ன தீபக் இங்கே இருக்கணும் முடிவு பண்ணிட்டியா, வீட்டுக்கு வர ஐடியாலே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அது வந்துமா, இங்கே பாடுறா, இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிரா, உனக்கு அப்புறம் இன்னொருத்தி இருக்கால, அவளுக்கு நான் கல்யாணம் காட்சி பண்ண வேணாவா, இல்லை வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னோடனே அம்மா நான் வரலம்மா, நான் காவியோட தான் வருவேன், அவளையும் சேர்த்து தான்டா சொல்கிறேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல பாட்டிக்கு. அம்மா நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாம்மா சரி 2 பேரும் கிளம்புங்கன்னொன்னே சரிம்மா நீங்கள் போங்க, நாங்கள் 2 பேரும் அப்புறமா வரோம் பின்னாடி அப்படின்றாரு.